குழந்தை மற்றும் வயதானோரை தாக்கும் நிமோனியா. நிமோனியா என்பது நுரையீரல் தொற்று ஆகும். இது ஒன்று அல்லது இரண்டு நுரையீரல்களிலும் உள்ள காற்றுப்பைகளை வீக்கமடையச் செய்கிறது. சளி அல்லது சீழ் கொண்ட இருமல், காய்ச்சல், குளிர் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை காற்றுப்பைகளில் திரவம் அல்லது சீழ் நிரம்பும் போது ஏற்படும். பாக்டீரியா, வைரஸ்கள் மற்றும் பூஞ்சை உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களால் நிமோனியா ஏற்படலாம். நிமோனியா வைரஸ் மற்றும் பாக்டீரியா ஆகிய இரண்டு தொற்றினால் ஏற்படும். தும்மல் அல்லது இருமலில் இருந்து காற்றில் பரவும் நீர்த்துளிகளை உள்ளிழுப்பதன் மூலம் அவை ஒருவரிடமிருந்து மற்றொரு நபருக்கு பரவுகின்றன. நிமோனியாவை உண்டாக்கும் பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் மாசுபட்ட மேற்பரப்புகள் அல்லது பொருட்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் நிமோனியா பரவலாம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் இந்த நிமோனியா தொற்றுக்கு ஆளாகி வருகிறார்கள். ஆரம்பகட்டத்தில் கண்டறிந்தால் சிகிச்சை செய்ய முடியும். இந்த நிமோனியா தொற்று இருப்பவர்களுக்கு பருவகாலத்தில் அறிகுறிகள் தீவிரமாகும். குளிர்காலங்களில் இவை கூடுதலான அறிகுறிகளை உண்டு செய்யும். நிமோனியா தொற்று வந்தால் சுவாசிப்பதை கடினமாக்கும். நிமோனியாவால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கும் இந்த நேரத்தில் கிருமிகள் ஒருவருக்கொருவர் என்று வீட்டில் இருப்பவர்களுக்கு எளிதில் பரவத் தொடங்குகிறது. அதிலும் முன்கூட்டியே நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான சிகிச்சையை பற்றி அறிந்திருந்தால் குளிரில் தீவிரமாவதை தடுக்க முடியும். நிமோனியாவின் அறிகுறிகள் வறட்டு இருமல், சோர்வு, காய்ச்சல், குளிர், வியர்வை, குமட்டல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை உண்டு செய்துவிடும். நிமோனியா ஒரு தொற்று என்று அலட்சியம் செய்துவிட முடியாது. தீவிரமானால் அது இறப்பையும் உண்டு செய்துவிடும். சாதாரண காய்ச்சல் இருக்கும் போதே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிமோனியா மற்றும் மற்ற நோய்களுக்கும் நமது ராக்ஸ் ஹாஸ்பிடலில் அனுபவம் வாய்ந்த சிறந்த டாக்டர்ஸ் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது. நீங்கள் நலமுடன் வாழ என்றென்றும் நாங்கள். ராக்ஸ் ஹாஸ்பிடல்.